ஹாய் மக்களே, வெல்கம் டு பிடிஸ் உலகம். உலகில் உள்ள மகளிர் அனைவருக்கும் சர்வதேச மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். பெண்களை போற்றும் விதத்திலும் பெண்களின் பிரதிநிதித்துவத்தை உணர்த்தும் விதத்திலும் தான் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினம் அப்படின்னு கொண்டாடப்படுது. இந்த தினத்தை உருவாக்கியவர் யார்? இது உருவாக அடிப்படையாக இருந்த காரணம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. 18ஆம் நூற்றாண்டு வரைக்குமே பெண்கள் என்றால் வீட்டு வேலைகளுக்கு மட்டும்தான் சரி வருவார்கள் அப்படின்னு முடக்கி வைக்கப்பட்டிருந்திருக்காங்க. இந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமா மாறி 1850களில் தான் தொழிற்சாலை மற்றும் அலுவலகம் உட்பட பல்வேறு இடங்களில் பெண்கள் வேலைக்கு வந்திருக்காங்க. ஆண்களுக்கு இணையாக என்னதான் பெண்கள் வேலை செய்தாலும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஊதியத்திலும் உரிமையிலும் அநீதி இழைக்கப்பட்டுட்டு தான் இருந்திருக்கு. இதனால் கொதித்தெழுந்த பெண்கள் இந்த நிலை மாறணும் அப்படின்னு போராட்டங்களில் ஈடுபட்டிருக்காங்க. அதில் ஒன்றுதான் 1910ஆம் ஆண்டு டென்மார்க் மாநாட்டில் பெண்கள் உரிமைக்காக வேண்டி ஒரு பெரிய மாநாட்டை நடத்துகிறாங்க. இந்த மாநாட்டில் பல்வேறு நாடுகளை சேர்ந்த பல்வேறு பெண்கள் கலந்து கொண்டு ஆதரவும் தெரிவிச்சிருக்காங்க. அந்த மாநாட்டில் கலந்து கொண்டவர்களில் முக்கியமான ஒருவர் ஜெர்மனியை சேர்ந்த புரட்சி பெண் கிளாரா ஜெட்கின். பெண்களின் உரிமைக்காக அவங்க தொடர்ந்து குரல் எழுப்பிக்கிட்டே இருந்திருக்காங்க. பெண்களின் உரிமைகளை பேச உலகம் முழுவதும் ஒரு நாள் கொண்டாடப்பட வேண்டும், ஆண்டுக்கு ஒரு முறை கொண்டாடப்பட வேண்டும் அப்படின்னு அவங்க தான் யோசிச்சிருக்காங்க. அதற்கான தீர்மானத்தையும் வெளியிடணும்னு நினைச்சிருக்காங்க. ஆனால் பல்வேறு காரணங்களால் அது பல்வேறு மாதங்களாகியும் அவங்களாக நிறைவேற்றப்படவே முடியல. அதன் பின் உலகை திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் ஒரு புரட்சி நடத்தணும் அப்படின்னு முடிவெடுத்து 1917ஆம் ஆண்டு ரஷ்யாவில் ஒரு புரட்சி நடக்குது. இந்த புரட்சியின் தாக்கத்தால் அப்போதைய ரஷ்ய மன்னர் ஜாரினோட ஆட்சியே கவிழ்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. 1920ஆம் ஆண்டு சோவியத் ரஷ்யாவில் செயின்ட் பீட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு நகரில் பெண்கள் மறுபடியும் ஒரு போராட்டத்தை நடத்துகிறாங்க. அந்த போராட்டத்திற்கு அலெக்சாண்ட்ரா கேலண்ட்ரா அப்படிங்கிறவங்க தலைமையும் தாங்குறாங்க. அந்த இதிலிருந்து தான், அந்த புரட்சி மாநாட்டில் இருந்து தான் பெண்களுக்கு உரிமை கொடுக்கணும், எல்லாருக்கும் சமமான உரிமை இருக்கணும் அப்படிங்கிற திட்டமும் கொண்டு வராங்க. அவங்களுடைய புரட்சியை நினைவு கூறும் வகையில்தான் பிப்ரவரி மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையை நம்ம சர்வதேச மகளிர் தினமாக கொண்டாடணும் அப்படிங்கிறதையும் முன்மொழிகிறாங்க. அவர்கள் கோரிய அந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை கிரிகேரியன் கேலண்டரின் படி மார்ச் 8ஆம் தேதி தான் வந்திருக்கு. முதலில் மார்ச் 8ஆம் தேதி பெண்கள் தினமும் கொண்டாடப்படுது. அன்னையில இருந்த ஒவ்வொரு ஆண்டும் இந்த மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினமாகவும் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் மகளிர் தினத்திற்கு ஐநா மகளிர் அமைப்பு ஒரு கருப்பொருளை முன்மொழியுது. இந்த ஆண்டு என்ன கருப்பொருளை சொல்லியிருக்காங்கன்னா, சிறப்பான வாழ்க்கைக்கு சமநிலை அப்படிங்கிற கருப்பொருளையும் வெளியிட்டு நம்மளுடைய மகளிர் தினத்தை சிறப்பிச்சிருக்காங்க. என்னதான் மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினம் கொண்டாடப்பட்டாலும் ஒவ்வொரு ஆண்டும் நாம் மகளிர் தினம் கொண்டாடுவதெல்லாம் சரி, ஆனால் ஒரு நாள் மட்டும் கொண்டாடினா போதுமா? போதாது இல்லையா? அதனால் ஒவ்வொரு ஆண்டிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மகளிரையும் நாம் அனைவரும் கொண்டாட வேண்டும் அப்படிங்கிற நல்ல கருத்தை சொல்லி வேற ஒரு வீடியோல சீக்கிரமா சந்திக்கிறேன் மக்களே. நன்றி, வணக்கம், பாய் பாய்.